வணக்கம் நண்பர்களே. எப்படி இருந்தேனா, இப்படி ஆயிட்டேனே அப்படிங்கிற மாரி ஒரு பதிவு தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பலா மரத்தில J33 அப்படிங்கிற ரகம். பலா மரத்தில ஏகப்பட்ட வகையில இருந்தாலும், அதிக பிரிக்ஸ் வேல்யூ இருக்கிற வகை வந்து பார்த்தீங்கன்னா, J33 அப்படிங்கிற ரகம் தான். ஓரளவு பெரிய சைஸா வாங்கி வச்சா சீக்கிரம் பழம் வந்துரும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த மரம் வாங்கினோம். மரம் வந்து நடும்போது எல்லாம் முறைப்படி தான் நட்டோம். 3க்கு 3 குழி எடுத்து, குழி 3 மாதம் ஆற விட்டு, மக்கிய உரம், மண்புழு உரம் எல்லாமே போட்டு தான் நட்டோம். ஆற்று மணல் கூட போட்டு தான் நட்டோம். ஆனால் மரம் நட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை. இலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி, பலா மரம் எப்போவுமே தண்ணி அதிகமாக விட்டால் இலைகள் கொட்டு அப்படின்ட்டு தண்ணி கொஞ்சம் குறைச்சி தான் விட்டோம். இருந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. கடைசியில் பார்த்திங்கன்னா மரம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த மரம் இனி பிழைச்சி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ஒரு 10% நம்பிக்கையில் வேம் கரைசலில் வேறு நனைச்சி விட்டு பையில் போட்டு ஐசியூ ஸ்டேஜில் வச்சுருக்கோம். இந்த மரம் பொழைச்சி வருதா இல்லையான்னு பார்க்கலாம்.